பயனில சொல்லாமை அரும்பயன் ஆயம் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொலல். குறளென பொதுமறை திருவள்ளுவரினும் பெருநாவலர். விளக்கம்: அரும்பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் உடையவர் பெரும் பயன் விளைவிக்காத எந்த வீணான சொல்லையும் ஒருபோதும் சொல்ல மாட்டார். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அரும்பயனும் பெரும் பயனும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் பயனில சொல்லாமை பற்றி ஒரு காட்சியுடன் காண்பிக்கப்படுகிறது. நன்றி. நீ சலவை தொழிலாளியின் மகன் என்று இத்தனை காலமாய், இத்தனை பரம்பரையாய், இத்தனை ஆண்டுகளாய் உங்க வீட்டை கடந்து போகிறவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் தெரியுமா? இது ஒரு வண்ணா வீடு, இது ஒரு வண்ணா வீடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீ படித்து முடித்த பிறகு இது மெடிக்கல் ஆபீசருடைய வீடு என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த வார்த்தைக்காகத்தான் இந்த உதவியை உனக்கு செய்தேன் என்று. கல்வி என்பது ஒரு தலைமுறையை மாற்றக்கூடியது, உங்கள் பரம்பரையை புரட்டி போடக்கூடியது, உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடியது என்கின்ற காரணத்தினால் கல்வியை உங்கள் கைகளில் கொடுத்த காமராஜரை இன்றைக்கு நீங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். அதனாலதான் கல்விக்கு எது எது தடையாக இருந்ததோ அத்தனையும் உடைத்து எறிந்தார் காமராஜர். மதிய சாப்பாடு போட்டாதான் இவன் படிக்க வருவானா, அதையும் நான் செய்கிறேன் என்று மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுலேயும் அவருடைய நுட்பம் பாருங்கள். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கே வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாரதி சொன்னான் இல்லையா? எல்லா மனிதருக்கும் சோறிட வேண்டும் என்று சொன்ன பாரதி பிறந்த எட்டயபுரத்தில் தான் முதலில் மதிய உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தார் என்றால் எங்கே எதனை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற நுட்பமான அறிவு தெளிவு அவரிடம் இருந்தது.